கிராம சபை கூட்டம் குறித்த முக்கிய புகார்கள். புகார். விளக்கம். தகவல் தெரிவிக்காதது. பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி, நோட்டீஸ் போன்ற முன் ஏற்பாடுகள் மூலம் கிராம சபை கூட்டம் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆட்களை திரட்டியது. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணி செய்யும் 100 நாள் வேலை ஆட்களை மட்டுமே வைத்து மற்ற பொதுமக்கள் எவரும் கலந்து கொள்ளாமல் கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டதாக நடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பங்கேற்பு. அரசாங்க உத்தரவின்படி துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்க வேண்டும். ஆனால் வட்டார வளர்ச்சி துறையைச் சேர்ந்த அதிகாரி மட்டுமே பங்கேற்றுள்ளார். மற்ற துறையினரோ கட்சி பிரமுகர்களோ மட்டுமே பங்கேற்றுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனுக்கள் மற்றும் தீர்மானங்கள். பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்குவது கண் துடைப்புக்காக மட்டுமே. வாங்கப்பட்ட மனுக்களுக்கு தீர்மானங்கள் எதுவும் போடப்படுவதில்லை. முந்தைய தீர்மானங்கள் முன்னதாக நடைபெற்ற கிராம சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படவில்லை. குறைந்த பங்கேற்பு. அரசாங்க உத்தரவுப்படி சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் 100 நபர்கள் கூட கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொண்டவர்களும் 100 நாள் வேலையாட்களே. ஊழல் மறைப்பு. வீடு வழங்குவது, 100 நாள் வேலை, சாலை, கால்வாய் அமைப்பது போன்றவற்றில் உள்ள ஊழல்கள் குறித்து விவாதங்கள் எழாமல் இருக்கவே முன் ஏற்பாடு இல்லாமல் 100 நாள் வேலையாட்களை வைத்து கூட்டத்தை முடித்துள்ளனர். உதவி செய்யும் அதிகாரிகள் பிரமுகர்கள். ஊராட்சி செயலாளர், பணித்தள பொறுப்பாளர்கள் செய்யும் முறைகேடுகளுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் துணை போகின்றனர். பொதுமக்களின் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. தாங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பது போல இந்த குற்றச்சாட்டுகள் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். விசாரணை. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் விரிவான மற்றும் துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும். நடவடிக்கை. முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள், ஊராட்சி செயலாளர், பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் தொடர்புடையவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மறு கிராம சபை கூட்டம். முறையாக அறிவிப்பு வெளியிட்டு அனைத்து துறை அதிகாரிகளின் பங்கேற்புடன் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் முந்தைய தீர்மானங்களை விவாதித்து மறு கிராம சபை கூட்டம் நடத்த உத்தரவிட வேண்டும். கிராம சபை கூட்டம் என்பது கிராம ஊராட்சியின் அதிகாரம் கொண்ட ஒரு சபை. இதில் மக்கள் பங்கேற்று தங்கள் குறைகளை தெரிவித்து ஊராட்சியில் நடைபெறும் பணிகள் மற்றும் வரவு செலவு கணக்குகளை அறிந்து வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வழிவகை செய்ய வேண்டும்.